என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் இந்த சிறிய தியானத்தில் நேற்று தினத்தில் உங்கள் விசுவாசம் எங்கே என்று ஆண்டவர் கேட்ட இந்த லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனத்தை மையமாய் கொண்டு தியானித்தோம். உங்கள் விசுவாசம் எங்கே? நான் இன்றைக்கி நம்மளும் கூட நிறைய நேரங்களில் நம்முடைய அந்த ஆதி விசுவாசத்தை விட்டுட்டோம். இருந்துச்சு, அதனால தான் எங்கே என்று கேட்கிறார் என்றால் அது இப்போ இல்லை. உங்கள் விசுவாசம் எங்கே என்று ஆண்டவர் கேட்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், பார்வை மாறிற்று. இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிற வரைக்கும் அவன் நடந்தான், இயேசுவை பார்க்காமல் காற்றை பார்த்தான், அவன் அமிழ்ந்து போனான் என்று நேற்று தினத்தில் தியானித்தோம். இன்றைக்கு இன்னொரு வார்த்தையும் நான் மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தின் 29ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 14:29. அதற்கு அவர் வா என்றார். 28 வாசிக்கிறேன். இப்போ பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். இவங்க படகுல இருக்காங்க, இயேசு ஜலத்தில் நடந்து வருகிறார். இப்போது இயேசு நான் தான், பயப்படாதீங்கன்னு சொன்ன உடனே பாருங்கள், அந்த 28ஆம் வசனத்தில் எல்லாரும் படகுல இருக்கும்போது இவனு இருந்திருக்கலாம்ல. இவனுடைய ஃபெய்த்தை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறான் பாருங்கள். நீரேயானால் நானும் நடந்து வரேன், வா. அடுத்த 29ஆம் வசனம், வா. உடனே பாருங்கள், அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தில் மேல் நடந்தான். ஸோ ஃபெய்த் அங்கே அவன் ப்ராக்டிஸ் பண்ணுறான். இயேசுவை பார்த்துக்கிட்டே இருந்தான். வா என்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இல்லைப்பா நீ வராத, நான் வரேன் அப்படின்னு சொல்லலை. வான்னு சொல்லி அவர் கமெண்ட் பண்ணிட்டார்ல. வா என்று அழைத்தவரை, அந்த அழைப்பின் சத்தத்தை, அந்த அழைப்பின் வாக்கை மறந்து விட்டான். நம்ம இன்றைக்கி விசுவாசம் போகிறதற்கு, விசுவாசம் தளர்ந்து போவதற்கு, ஆதி விசுவாசத்தை நாம் துளைப்பதற்கு காரணம் அந்த வா என்ற அந்த அழைப்பின் சத்தத்தை நம்ம நிறைய நேரம் மறந்துடுறோம். எப்போல்லாம் அந்த வான்ற சத்தத்தை நம்ம மறக்கிறோமோ, வா என்ற சத்தம் பேதுருவுக்கு கேட்டது. செய்வேன், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். இதை மாதிரி அவர் கொடுத்த வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள், நீங்கள் போய் சுதந்தரிப்பீர்கள், இந்த வாக்கு தத்தங்கள், இதையெல்லாம் எப்போ மறக்கிறோமோ அப்போ நம்ம விசுவாசத்தை நம்ம தளர விட்டோம்னு அர்த்தம். விசுவாசத்தை இழந்து விட்டோம் என்று அர்த்தம். நம்முடைய விசுவாசம் அங்கே கேள்விக்குறியாகி விட்டது என்று அர்த்தம். இன்றைக்கி நிறைய நேரம் விசுவாசிக்க முடியாமல் நம்ம போராடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை மறந்து விட்டோம். அவர் நமக்கு கொடுத்த அழைப்பை மறந்து விட்டோம். அழைத்தவரை மறந்தால், அந்த அழைப்பின் சத்தத்தை நாம் ஒருவேளை மறந்து விட்டால், அழைத்தவரையே நாம் மறந்து விட்டால், நிச்சயமாக நம்முடைய விசுவாசம் அங்கே தள்ளாடும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆதி விசுவாசத்தை விட்டுட்டீங்களோ? உங்கள் விசுவாசம் எங்கே என்று ஆண்டவர் இன்றைக்கி உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரோ? ஒருவேளை உங்கள் விசுவாசத்தை இழந்துட்டு இன்றைக்கி நீங்கள் மறுபடியுமாக பயத்தின் சூழ்நிலையில் அகப்பட்டு கொண்டீர்களோ? யாருக்கு பயப்படுறீங்க? உங்கள் விசுவாசம் எங்கே? ஏன் இன்றைக்கி பயப்படுறீங்க? உங்கள் விசுவாசம் எங்கே? ஏன் அந்த சூழ்நிலையை கண்டு பயந்தீங்க? உங்கள் விசுவாசம் எங்கே? ஏன் உங்கள் பிரச்சனையை கண்டு பயந்தீங்க? உங்கள் விசுவாசம் எங்கே? உங்கள் பார்வை அவரை விட்டு திரும்பினதினாலே பயம் வந்தது, விசுவாசத்தை இழந்தோம். இரண்டாவதாக, அந்த வார்த்தையை மறந்து விட்டீர்கள். நம்ம எப்போல்லாம் அவருடைய வார்த்தையை மறக்கிறோமோ அப்போ நம்முடைய விசுவாசத்தை நாம் இழப்போம். வார்த்தையை மறந்தால் விசுவாசத்தை இழப்போம். வான் கூப்பிட்டது அவர் தானே, எப்படி விட்டுருவார்? இங்கே தான் நம்முடைய விசுவாசம் ஸ்ட்ராங் ஆகணும். வான் கூப்பிட்டது அவர் தானே, வான் சொன்னது அவர் தானே, நீ போ, நான் உன்னுடனே இருப்பேன்னு சொன்னது அவர் தானே, உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னது அவர் தானே, ஏதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் அப்படி சொன்னது அவர் தானே. இப்படி சொன்னவர் எப்படி என்னை விட்டுருவார்? யோசித்து பாருங்கள். நான் நேற்று தினத்தில் சொன்னேன், என்னாகும் 13ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், எல்லாரும் அந்த 10 பேர் மெஜாரிட்டி சொன்ன வார்த்தையை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அழுதார்கள். என்ன காரணம்னா, இந்த 10 பேர் சொன்ன வார்த்தையை நம்பினார்களே தவிர, இத்தனை காலமும் இந்த ஜனங்களை வாக்குத்தத்தத்தை கொடுத்து தம்முடைய பலத்த செய்கைகளால், ஓங்கிய புயத்தினால, பலத்த கரத்தினால அழைத்து வந்தவரையும், அவருடைய வார்த்தையையும், அவருடைய வாக்குத்தத்தத்தையும், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்களோடு கூட செய்த உடன்படிக்கையும் இந்த ஜனங்க மறந்துட்டாங்க. மறந்ததுனால தான் இன்னைக்கு இவங்க இரவெல்லாம் ஒப்பாரி வைக்கிறாங்க. கானானை சுதந்தரிக்க விடாமல் இந்த வனாந்திரத்தில் சாகடிக்கவா கர்த்தர் செங்கடலை திறந்தார்? யோசித்து பாருங்க. அதுக்காக ஆண்டவர் மன்னாவை தந்தார், அதுக்காக ஆண்டவர் ஓங்கிய புயத்தை காமிச்சார், பலத்த கரத்தை காமிச்சார், அதுக்காக மேகஸ்தம்பம், அதுக்காக அக்னி ஸ்தம்பம். இவ்வளவு நன்மையை சுதந்தரித்தவர்கள் இப்போ இவங்களுடைய தேவனுடைய அந்த வார்த்தையை மறந்து, இவருடைய உண்மை நிலை என்னன்னா, அவங்க மனிதர்களுடைய வார்த்தையை நம்பிட்டாங்க.
அவங்க மனிதர்களுடைய வார்த்தையை அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒருவேளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலேருந்து போயிட்டு தான் நினைக்கலாம். தேவன் அதை உங்களுக்கு தந்ததையெல்லாம் மறந்து போயிருக்கலாம். வான்னு கூப்பிட்டது அவர் தான், போன்னு சொன்னது அவர் தான், இதை செய்யன்னு சொன்னவர் அவர் தான், எப்படி என்னை கைவிட்டுருவார்னு நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கோங்க. திரும்ப அந்த அவர் கொடுத்த வார்த்தைகளாக நினைவு கூறுங்க. இல்லை பிரதர், அந்த சூழ்நிலை வேறு, இன்றைக்கி அந்த சூழ்நிலை வேறு. சூழ்நிலை உங்களுக்கு தான், அவருக்கு அல்ல. இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம் 2 கொரிந்தியர் 1 அதிகாரத்தின் 20வது வசனம். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 20வது வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. இந்த வார்த்தை மனப்பாடம் பண்ணிக்கொள்வோம். மனப்பாட வசனத்தை படிக்க தவறினவங்க திரும்ப இந்த நாளிலிருந்து அதை புதுப்பித்துக் கொள்ளுங்க. ஜெபம் இல்லாமா. நல்ல தகப்பனே, உங்கள் விசுவாசம் எங்கே என்று கேட்டீர். எங்கள் விசுவாசத்தை பல நேரங்களில் நாங்கள் தவற விட்டதுக்கு காரணம் அழைத்தவரையும் அழைப்பின் சத்தத்தையும் ஆண்டவரே அழைப்பின் நோக்கத்தையும் நாங்கள் மறந்து விட்டோம். அதனால தான் வான்ற அந்த வார்த்தையை மறந்து பேதுரு சூழ்நிலைகளை பார்த்து அமிழ்ந்து போனான். நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது. இது எங்களுக்கு ஒரு நல்ல பாடமாய் அமையற்றும். தொடர்ந்து எங்களோடு பேசும். விசுவாசத்திலே வளர, விசுவாசத்தில் வேரூன்ற எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். விங்ஸ் ஆஃப் விக்டரி IAS அகாடமியை கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வருகிறோம். இந்த ஆண்டு நல்ல ரிசல்ட்ஸை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். பிள்ளைகள் 12 பிள்ளைகள் தேர்வு எழுத காத்திருக்கிறார்கள். ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த 2024-2025 ஆண்டுக்கான சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளையோ அல்லது உங்களுக்கு தெரிந்த பிள்ளைகளையோ அல்லது உங்கள் சபையில் இருக்கிற தரிசனம் உள்ள பிள்ளைகளையோ நீங்கள் உடனடியாக கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி உடனே நீங்கள் ஃபில் பண்ணலாம். ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு கூட நாங்கள் நடத்தி வருகிறோம். எனவே உடனடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் இந்த IAS அகாடமியை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள், பக்தி உள்ளவர்கள், ஆண்டவருக்கு பயந்த தேவ ஜனங்கள், தானியேலாக, யோசேப்புகளாக, தெபோராள்களாக உன்னதமான உயர்ந்த ஸ்தானத்தில் அமரணும் என்பதுதான் எங்கள் தரிசனம். எனவே நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.